கேரளாவில் வந்த ரிசல்ட், விஜய்க்கு வந்த மெசேஜ், தமிழ்நாட்டில் நடக்க போகும் ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. 2 கட்டங்களாக தேர்தல் நடந்தது. உள்ளாட்சி தேர்தல்னா தெரியும்ல, நம்ம ஊரில் மாநகராட்சிக்கு, நகராட்சிக்கு, கிராம பஞ்சாயத்துகளுக்கு, ஊராட்சிகளுக்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குமே, அந்த லோக்கல் பாடி போல்ஸ், அதை தான் உள்ளாட்சி தேர்தல்னு சொல்கிறோம். அது கேரளாவில் 2 கட்டங்களாக நடந்திருக்கு. 2 கட்டங்களாக நடந்த தேர்தலின் முடிவுகள் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அங்கே எத்தனை மாநகராட்சி இருக்கு, எத்தனை நகராட்சி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். மொத்தம் அங்கே 6 கார்பரேஷன்ஸ் இருக்கு. 6 மாநகராட்சிகள் கேரளாவில் இருக்கு. 14 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இருக்கு. 87 முனிசிபாலிட்டிஸ் இருக்கு. 152 பிளாக் பஞ்சாயத்து இருக்கு. 941 கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா 2000 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் தான் டிசம்பர் 9 அண்ட் 11 இந்த 2 நாள்ல நடந்துச்சு. ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ இதோட ரிசல்ட் தான் இங்க பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. கேரளாவோட அசம்பிளி எலெக்ஷனும் அடுத்த வருஷம் நடக்க போகுது. நமக்கு நடக்க போகுதுல மே 2026. அதே காலகட்டத்தில் கேரளாவோட சட்டமன்ற தேர்தலும் நடக்க போகுது. அதனால அங்க யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்ற எதிர்பார்ப்பு அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்பவும் ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல, இந்தியா முழுக்க ஒரு ரிசல்ட் வரும், பிஜேபி ஆட்சிக்கு வருவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தா அதுக்கு நேர் எதிரான ஒரு ரிசல்ட் வரும். அதே மாதிரி ஒரு மாநிலம் தான் கேரளா. அங்கேயும் பிஜேபி உள்ள என்ட்ராக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிப்பட்ட மாநிலத்துல இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிடலாம். இப்போ முக்கியமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னங்கிறத இப்ப சொல்றேன் கேளுங்க. அங்க மொத்தம் 6 மாநகராட்சிகள் இருக்குன்னு சொன்ன இல்லையா, கார்பரேஷன். அதுல 4 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அங்க மொத்தம் 2 கூட்டணி இருக்கு. ஒன்னு எல்டிஎஃப், இன்னொன்னு யூடிஎஃப். எல்டிஎஃப் அப்படிங்கிறது இடதுசாரிகள் ஜனநாயக முன்னணி. இப்போ ஆட்சியில் இருக்கார் இல்லையா பினராயி விஜயன், அவருடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணி. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப், ஐக்கிய ஜனநாயக கூட்டணி. இந்த 2 கூட்டணிக்குள்ளதான் பிரதான போட்டிங்கிறது இருக்கும். 3வதா என்டிஏ இருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையில. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய பினராயி விஜயனின் இடதுசாரிகள் கூட்டணி இருக்கு பாருங்க, அவங்களை எதிர்த்து காங்கிரஸ் பல இடங்கள்ல பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. மிக முக்கியமாக 6 கார்பரேஷன்ல 4 கார்பரேஷன் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டோட ரிலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சென்னை, மதுரை, கோவை இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநகராட்சிகள்ல அங்க காங்கிரஸ் பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 6 மாநகராட்சிகள்ல 4 மாநகராட்சி காங்கிரஸ் கூட்டணி வசம் சென்று இருக்கிறது. எங்கெங்க அப்படின்னு கேட்டா சில ஊர்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி கேரளாவுக்கு டூர் போறவங்க, இப்ப சபரிமலை சீசன் வேற, நிறைய ஊர்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிந்த ஊர்களாக தான் இருக்கும். நான் பேர் சொல்றேன் கேளுங்க. 1 கொல்லம், 2வது கொச்சி, 3வது திருச்சூர், 4வது கண்ணூர். இந்த 4 மாநகராட்சிகளையும் காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது. இது எல்லாமே 2020 பார்த்தோம் அப்படின்னா இடதுசாரிகள் அவங்களுடைய பின்னணியில பலம் வாய்ந்த பகுதிகளா இருந்தது. அந்த இடத்தையே காங்கிரஸ் கட்சி கைப்பற்றி இருக்கிறது. 6 சொன்னீங்க, அதுல 4 காங்கிரஸ் ரைட்டு, மீதி இருக்கிற 2 யாரு ஜெயிச்சா அப்படின்னு கேக்குறீங்க. அதானே, அந்த 2 இடத்துல ஒரு இடத்தை பிஜேபி வென்றிருக்கிறது. அவங்க ஜெயிச்சிருக்கிற இடம் சாதாரண இடம் கிடையாது. தமிழ்நாட்டில் சென்னை எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கேரளால திருவனந்தபுரம், அந்த மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அந்த கார்பரேஷனை பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய இன்னொரு கார்பரேஷன் கோழிக்கோடு. அந்த கோழிக்கோடு கார்பரேஷனை எல்டிஎஃப், பினராயி விஜயன் கூட்டணி இருக்கு இல்லையா, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் இருக்கிற 6 இடத்துல 4 காங்கிரஸ், 1 என்டிஏ, இன்னொன்னு எல்டிஎஃப். இப்போ அடுத்ததா முனிசிபாலிட்டிஸ் பத்தி பார்ப்போம். மொத்தம் அங்க இருக்கிற அந்த 87 முனிசிபாலிட்டிஸ்ல 54 முனிசிபாலிட்டிஸ்ல காங்கிரஸோட யூடிஎஃப் கூட்டணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது பெரும்பாலும் அவங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது அர்பன் அண்ட் செமி அர்பன், நகரம் அல்லது புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான இடங்கள்ல தான் அவங்களுடைய வெற்றி என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல எல்லாம் யூடிஎஃப் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கேரளாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகப்படியான இடத்துல காங்கிரசுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய இடங்களாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் எதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, எர்ணாகுளம், ஆலப்புழா, மலப்புரம், கோட்டயம், பாலக்காட்டுல ஒரு சில பகுதிகள். இங்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் சொல்லுது. அதற்கு அடுத்தபடியாக எல்டிஎஃப் இருக்குல்ல, இப்ப ஆளுங்கட்சி, அவங்க தான் பினராயி விஜயனோட கூட்டணி. அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ட்ரெடிஷ்னலா ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் இருக்கும் பாருங்க, எப்பா என்ன நடந்தாலும் இங்க அவங்க தான்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொல்லம், கோழிக்கோடு, கண்ணூர், அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா
கடைசியாக 2020 அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சரியில்லை. அதனால தான் இந்த முறை வந்து அவங்க வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அதற்கடுத்த கட்டமாக என்டிஏ பிஜேபி கேரளாவில் எப்படியாவது கால் பதிக்கணும்னு ரொம்ப பெரிய அளவுக்கு அங்கே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு சீட்டில் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, தீனா படத்தில் நடிச்சிருப்பார்ல சுரேஷ் கோபி, அவர் அங்கே ஜெயிச்சிட்டார். ஒரே ஒரு எம்பி சீட்டில் கேரளாவில் ஆல்ரெடி பிஜேபிக்கு எம்பி இருக்காங்க. பட் இருந்தாலும் எம்எல்ஏன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. போன ஆட்சியில், இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சிக்கு முந்தைய ஆட்சியில் ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவரும் இந்த முறை தோத்துட்டாரு. ஸோ அட் ப்ரெசென்ட் அங்கே இருக்கிற 140 எம்எல்ஏக்களில் ஒருத்தர் கூட பிஜேபி கிடையாது. அங்கே இருக்க அந்த எம்எல்ஏஸோட ஸ்ட்ரென்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அது புரியும்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 140 எம்எல்ஏ சீட் இருக்குது கேரளாவில். இப்போ நம்ம ஊரில் 234 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கே 140 சீட் இருக்குது. அதில் 62 இடங்கள் ஆளுங்கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையில் இருக்கு. அதாவது அந்த கூட்டணி வந்து எல்டிஎஃப், அதுல பிரதான கட்சியா இருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க கையில் 62 இருக்கு. சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்க 16 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அவங்க அலையன்ஸ்ல மீதி இருக்கிறவங்க இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 97 எம்எல்ஏக்கள் இந்த கூட்டணி வசம் இருக்கிறார்கள். அப்போ பேலன்ஸ் நம்பர்ஸ் யார் கையில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூடிஎஃப் காங்கிரஸோட கூட்டணி இருக்குல்ல, அவங்க தான் அங்கே பிரதான எதிர்கட்சி. அதுல காங்கிரஸோட எம்எல்ஏக்களாக 22 பேர் இருக்காங்க. ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க கையில் ஒரு 15 எம்எல்ஏ. அது போக இன்னும் கேரளா காங்கிரஸ் அப்படி இப்படின்னு ஒரு 5 எம்எல்ஏ சேர்த்தாலும் ஒரு 42 எம்எல்ஏக்கள் இவங்க கையில் இருக்காங்க. இதுதான் அங்கே அந்த அசம்பிளியோட நிலவரமாக இருக்கிறது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக தான் ஜெயிச்சு வந்தாங்க. 97 எம்எல்ஏக்கள்லாம் சும்மாவா? எதிர்கட்சி ஓரளவுக்கு 42 சீட் அவங்க கையில் இருக்கு. பிஜேபிக்கு அசம்பிளியில் ரோலே இல்லை. அப்படி இருக்கிற பிஜேபி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்பரேஷனில் ஒரு முக்கியமான கார்பரேஷனான திருவனந்தபுரம், ஒரு 45 வருஷமா இடதுசாரிகள் கையில் இருந்த திருவனந்தபுரம் கார்பரேஷனை அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முனிசிபாலிட்டின்னு பார்க்கும்போது பாலக்காடு, நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்ச பேர் தானே, ரொம்ப புதுசு ஒன்றும் கிடையாது. பாலக்காடு முனிசிபாலிட்டி ஏற்கனவே பிஜேபி கையில் தான் இருந்துச்சு, அதை அவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரிபுனித்துரா அப்படிங்கிற ஒரு முனிசிபாலிட்டியையும் பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. எர்ணாகுளம் மாவட்டத்தில் வரக்கூடிய இந்த முனிசிபாலிட்டியிலும் வின் பண்ணியிருக்காங்க. இது அங்கே பிஜேபி கேடர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. பிரதமர் மோடியை வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இது வந்து பிஜேபிக்கு ஒரு தொடக்கம், அவங்க இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு சொல்லி அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிஜேபி ஜெயிச்சிருக்கக்கூடிய திருவனந்தபுரம் கார்பரேஷன் இருக்கு பாருங்க, அது யாரோட ஏரியா தெரியுமா? காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அவருடைய ஏரியா அது. அந்த இடத்துல அவர் தான் இப்போ எம்பியாகவும் இருக்காரு. அங்கே பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே 45 வருஷமா இடதுசாரிகளுடைய ஆட்சி இருந்துச்சு, அதுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். ஆனால் பாருங்க, மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்காம பிஜேபியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இருந்தாலும் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கணும். அவங்களுக்கும் நான் கனிவோடு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன்னு சொல்லி வாழ்த்தை பதிவு பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது யாருன்னா, காங்கிரஸ் கூட்டணி தான். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான சிக்னல் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மூலமாக கிடைத்திருக்கிறது. இப்போ நான் வீடியோவோட தொடக்கத்தில் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். கேரளாவில் வந்திருக்கிற ரிசல்ட்டுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இல்லை கடந்த சில வாரங்களாக, இல்லை கடந்த சில மாதங்களாகவே என்ன பேசிட்டு இருக்காங்க? காங்கிரஸ் டிவிகே கூட்டணி வைக்க போறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் தான் அவங்க திமுகவோட கூட்டணியில் இருக்காங்களே, ஆல்ரெடி அவங்களுக்கு எம்பி எம்எல்ஏஸ் எல்லாமே இந்த கூட்டணியில இருந்து தான் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும்? விஜய்க்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கு, ஆனா அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அந்த கூட்டணிக்கு போனா? இது பல கேள்விகள் இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தர், ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர், காங்கிரஸ் பிரமுகர்னு ஒருத்தர் விஜயை போய் சந்திக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தின்னு அவர் பேர். அவர் சந்தித்த பிறகு இன்னும் இந்த பேச்சு அதிகமாச்சு. இல்லைங்க, கண்டிப்பா இந்த முறை விஜய் கூட்டணிக்கு தான் காங்கிரஸ் போக போகுது. என்ன காரணம் தெரியுமா? விஜய் லாஸ்ட் இயர் அந்த கோட் படத்தோட ஷூட்டிங்காக கேரளாவுக்கு போனார். என்ன கூட்டம்! நம்ம தமிழ்நாட்டில் விஜய்க்கு கூட்டம் வர்றதுல ஆச்சரியமே இல்லைங்க. கேரளாவில் அவ்வளோ கூட்டங்க. தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சதுக்கு பதிலாக கேரள வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருந்தா ஈஸியாக அவர் சிஎம் ஆயிருப்பாரு அப்படின்னு நிறைய அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பேசுனாங்க. கேரளாவை ஒரு முக்கியமான காரணமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு சொன்னாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணி அதிகபட்சம் பாண்டிச்சேரி வரையும் ஹெல்ப் பண்ணும். மற்ற மாநிலங்களில் காங்கிரஸுக்கு இந்த கூட்டணியால் என்னங்க பலன் இருக்கு? இதுவே விஜயோட காங்கிரஸ் கூட்டணி வச்சா கேரளாவில் ஜெயிக்கலாம், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வரலாம், ஆந்திரா தெலுங்கானாலையும் அவருடைய செல்வாக்கு உதவி பண்ணும், கர்நாடகாலையும் ஹெல்ப் பண்ணும், ஒட்டு மொத்தமாக சவுத் இந்தியாவே தட்டி தூக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கேரளாவில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்,
ராகுல் காந்தியை என்ன முடிவெடுக்க வைத்திருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற கூட்டணியை அவர்கள் தொடர்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளை கேரளாவில் காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் டிவிகே கூட்டணி வேணும்னு சொன்ன காங்கிரஸ்காரர்களும் இருக்கிறாங்க. பல பேர் ஆஃப் த ரெக்கார்டில் சொன்னாங்க, ஒரு சிலர் வெளிப்படையாகவே பேசினாங்க, சில பேர் வெளிப்படையாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாரும் சொன்னதுக்கான காரணம் இதுதான், காங்கிரஸ் ஜெயிக்கணும்னா அங்கே விஜய் வேணும்னு. ஆனால் விஜயுடைய ஆதரவு இல்லாமலே காங்கிரஸ் ஏற்கனவே அங்கே அமைத்திருக்க கூட்டணியே ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை இந்த உள்ளாட்சி தேர்தலில் பதிவு செஞ்சிருப்பதனால கேரளாவில் விஜயோட கூட்டணி காங்கிரஸுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ பீகார் மாநில தேர்தலை நம்ம சொல்லிட்டு இருந்தோம், பீகாருக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம். அப்படி இருக்கும்போது அந்த மாநில தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் எதிரொலிப்பதற்கு சில காரணங்கள் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு கேரளாவில் வந்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் அப்படிங்கிறது அவர்கள் அரசியல் ரீதியாக அடுத்த கட்டமாக எடுக்க போற ஸ்டெப்ஸ்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸும் இந்த ரிசல்ட்டை பார்த்துருப்பாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஹை கமாண்டும் இதை பார்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு கூட்டணியை உடைத்து புதிதாக ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய தேவை தற்போதைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. அதையும் தாண்டி விஜய் வந்தால் நல்லா இருக்குமே, விஜயோட கூட்டணி வச்சா இன்னும் ஒரு பெரிய வெற்றி பெறலாமே அப்படின்னு முடிவெடுத்தா அது காங்கிரஸ் எடுக்க போற முடிவை பொறுத்து தானே தவிர வெளியில இருந்து யாரும் கருத்து சொல்ல முடியாது. இப்போதைக்கு கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வந்திருப்பதன் அடிப்படையில் இந்த விஷயத்தையும் இங்கே அதிகமாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? எல்லாத்தையும் சொன்னேன் இல்லை, கேரளாவில் வந்துக்கூடிய ரிசல்ட்டையும் சொல்லியிருக்கேன், அது ஏற்படுத்த போகிற தாக்கத்தையும் சொல்லியிருக்கேன். உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.